பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பதிவு அன்றாடம் வாழ்க்கையில இது நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான். இதை ஸ்கிப் பண்ண முடியாது, இது வேண்டாம் அப்படின்னு. அதுல முதல் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேர் வைக்கிறது. இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது. இந்த பேர் வைக்கிறது, இந்த பேருக்குன்னு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கு. என்னென்ன பேர்லாம் நமக்கு இருந்தால் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும், நல்ல அமோகமா இருக்கும். எந்தெந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஒரு பிரைவேட் லிமிடெட் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நமக்கு என்ன பேர் வைக்கலாம், நம்ம எப்படி இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு பதிவு நம்ம பார்க்க போறோம். அதனை தொடர்ந்து அடுத்த இன்னொரு பதிவும் இதிலே நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பிறந்த அடுத்த ஒரு 2 நாள்லயே குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தை நார்மல் டெலிவரி சிசரியன், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு சர்டிபிகேட்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அம்மா அப்பா சில பேர் ஒரே ஒரு இனிஷியல் மட்டும் பயன்படுத்துவாங்க, சில பேர் 2 இனிஷியல் கணவன் மனைவி 2 பேரோட இனிஷியல் பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. ஸோ இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது, இப்போ ஒரு குழந்தை 10வது தேதி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த எண்ணுக்கு எது அதிர்ஷ்டமான எண், குழந்தை எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கு, என்ன நட்சத்திரப்படி குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத அதை கரெக்டா குழந்தைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். அந்த குழந்தையுடைய பெயரும் அந்த ஜாதகமும் அந்த எண்ணும் எல்லாமே ஒருங்கிணைந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும். அதுக்கு பேர் தான் பேர் வைக்கிறது அப்படிங்கிறது பேர். சில பேர்லாம் பேர் வைக்கிறாங்க, இந்த பேர்லாம் இருக்கக்கூடாத பேர். சில பேர்லாம் இந்த பேர்னால இவங்களுக்கு ஒரு நெகட்டிவா தான் இருக்குமே தவிர பாசிட்டிவா இருக்காது. இப்ப நான் சொல்ற பேர் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பேர் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கலாம். மாற்ற முடிந்தால் மாத்திக்கலாம், மாத்திண்டால் நல்லது. முதல் விஷயம் என்னன்னா, வீட்டுல இருப்போமே, வீட்டுல இருந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு வீட்டில் இருக்கு, ஒரு பொண்ணு வீட்டில் வளர்ந்துருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, இல்லை வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறாங்க, மகாலட்சுமின்னு பேர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மகாலட்சுமின்னு பேரு, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப ரேராக தான் மகான்னு கூப்பிடுறது, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஊர்ல இல்லை, எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க, ஊர்ல இல்லை. ஸோ வீட்டுக்கு வராங்க யாரோ 2 பேர் 3 பேர் வீட்டுக்கு வராங்க, யாரோ வராங்க, லக்ஷ்மி இல்லையா, லட்சுமி இல்லை, லட்சுமி இல்லை, லட்சுமி இல்லை, லட்சுமி இல்லைன்னு நீங்க 10 தடவை நீங்க சொன்னீங்கன்னா இல்லாத குறையே தான் அந்த குடும்பத்துல நிறைய இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுல நிறைய இருக்கு. இல்லை 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 இல்லைன்னு என்னைக்கு ஒரு வார்த்தை வருதோ அது இல்லாமையே தான் இருக்கும். ஸோ அப்ப அது பாசிட்டிவா வரணும்னு ஒரு தெய்வத்துடைய பேர் இன்டைரக்டா இருக்கணும். தெய்வத்துடைய பேர் நேரன்றதை விட இன்டைரக்டா இருக்கணும். எப்படி இன்டைரக்டா இருக்கலாம், தனவர்ஷினி அப்படின்னு பேர் வைக்கலாம். தனம்னு காசு, வருஷனின்னு அதிகமாக்குறது. இதே ஒரு குழந்தைக்கு தனவர்ஷனின்னு பேர் வச்சு பாருங்க, அமோகமா இருக்கும். இதே போல புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, யோகேஸ்வரி, மகேஸ்வரி, இந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா WAR, ஐஸ்வர்யா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா WAR, வார் வார் வார்னு வரும். ஸோ இதெல்லாம் முற்றிலும் தவறானது. ரொம்ப அவங்க லைஃப்ல ரொம்ப போராடுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பேர் இருக்கிறவங்க, WAR பேர் போட்டிருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய நண்பர்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பேர்ல உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க பாருங்களேன். ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அவங்க லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வார் வார் வார்ன்ற பேர் இருக்கக்கூடாது. ரன் 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 ரன்ற பேர் இருக்கக்கூடாது. ராஜேந்திரன், யோகேந்திரன், மகேந்திரன், ரன் 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 என்னைக்கு பேர் இருக்கோ அன்னைக்குல இருந்து அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் தவிர ஓச்சல் இருக்காது. ஓடிக்கிட்டே மகேந்தர், ராஜேந்தர், யோகேந்தர், இந்த ரன்னு வராம இருந்தது அப்படின்னு சொன்னா இவங்க பேர் சக்சஸ்ஃபுல். அதே போல இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஆஷ்னு வரும், அசோக் அப்படின்னு எழுதுவான். ஆஷ்னா சாம்பல், சாம்பல்னா சோகம், லைஃப். இந்த ASHன்னு ஆஷ்ன்னு பேர் வந்தாலே அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த பேர் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக என்ன பேர் இருக்கக்கூடாது, சேட், பிரசாட், சேடுன்னு எழுதுவான். பிரசாட், PRASAD, பிரசாட், சேடுன்னு எழுதுவான். லைஃப்ல எங்கிருந்து அடுத்த லெவலுக்கு அவனால முன்னுக்கு வர முடியும்? அவளுக்கே அவனுக்கு அவன் எதிர்பார்த்ததும் இல்லாம ரொம்ப சோகமும் வேதனையும் தான் அவன் வாழ்க்கையில அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் தவிர்க்க வேண்டிய பெயர்கள். இந்த பேர்லாம் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பேர், இந்த பேர் இருந்தாதான் நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சுவாமியோட பேர் இருக்கா, இன்டைரக்டா இருக்கலாம், டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இருக்கலாம்.
அதே போல ஒரு குழந்தையோட பேர் 2 இன்ஷியல் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா 2 இன்ஷியலுக்கு நடுவில் புள்ளி வரக்கூடாது. ஸோ அந்த புள்ளி இல்லாம அழகா அந்த பேர் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு அதுதான். அந்த ஒரு குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டாலே அமோகமா இருக்கணும். அந்த குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டா அமோகமா இருக்கணும். அப்பதான் அந்த பேர் வந்து நல்ல பேர். நல்ல பேருங்கிறது அதுதான். ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் பேர் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு. புவர்னு வர்றது, ஸோ இந்த மாதிரி பேர்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பேர் இருந்தா இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சில கணக்குகள் இருக்கு. ஸோ இந்த பேர்லாம் நமக்கு இருக்கு. இந்த பேர்லாம் வச்சாச்சு. ஸோ வச்ச எனக்கும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த பேர் வச்சாச்சு. ஸோ இந்த பேருனால எனக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இதுக்கு ஏதாவது நான் பரிகாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா இந்த பேர் இருக்கலாம். ஆனா கூப்பிடுற பேராவது வேற பேராவது இருக்கணும். அதை உட்காந்து எழுதணும், ரைட் டவுன் பண்ணணும். வளர்பிறையில உட்காந்து ரைட் டவுன்ல உட்காந்து வளர்பிறையில உட்காந்து எழுதணும். ஸோ எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போலதான் ஒரு ராசி கற்களும் அதே தான். ஒரு ஜெமாலஜி, இப்போ ஒரு ராசிக்கல் நம்ம பார்க்கிறோம், ஒரு கடைக்கு போறோம், நம்மளா போய் ஒரு ராசிக்கல் வாங்கி போட்டுக்கிறதுக்கு பேர் நவரத்தின கற்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த 9 நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கத்துல ஆரம்பிச்சு மாணிக்கம், முத்து, வைடூரியம், இந்த மாதிரி வைரம் எவ்வளவு இருக்கு, பவழம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மரகத பச்சை, கனக புஷ்பராகம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இந்திர நீலம் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ராசி கற்கள் அப்படிங்கிறது எல்லாரும் எப்படி திரும்ப நினைச்சிடுறாங்க, ரிஷப ராசி துலா ராசினாலே வைரம் தான் போட்டுக்கணும். இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இந்த ராசிக்கு சுக்கிரன் தானே, எங்களுக்கு சுக்கிரனுக்கு அதீத வைரம் தானே நாங்க போடணும். சரி, வைரம் போடணும். ஆனா வைரத்துக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வைரத்துக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல பகையா இருக்கா, நீச்சமா இருக்கா, எப்படி இருக்கு, எந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்து போடணும். சில பேருக்கு வைரம் ஒத்துக்காது. வாங்கி வச்சு அடுத்த 3 நாள்ல நிறைய பிரச்சனை, 3 நாள்ல அதிகம், ஒரே நாள்லயே அதோடைய விஷயத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும், இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அது போல ஏன் நம்ம இந்த ராசி கற்கள் வாங்கினோம்னா உடனே மேஷராசியா உடனே பவடம், மேஷராசினா பவடம் போட்டுக்கலாம், ரைட், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த மேஷராசிக்கு உண்டான கிரகம் உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் எந்த இடத்துல இருக்கு, எந்த ஸ்தானத்துல இருக்கு, போடலாமா வேண்டாமா, போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வலது கையில இடது கையில நம்ம போட்டுக்கிறோம், நம்ம இந்த ராசி கற்கள்ல நம்ம போட்டுக்கிறோம். இதெல்லாம் மிக முக்கியமானது, நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன். எதனால அப்படிங்கறத சொல்லித்தரேன். இப்போ ஒரு கனக புஷ்பராகம் வாங்குறோம். கனக புஷ்பராகம் வாங்கினோம்னு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல தான் போடுறோம், ஆள்காட்டி விரல்ல தான் போடுறோம். ஏன் இந்த விரல்ல போடுறோம், ஏன் இந்த விரல்ல போட்டா நிக்காதா, ஏன் இதுல தான் போடணுமா, இதுல போட்டிருக்காங்க பாக்குறாங்களே, இது ஏன் இதுல போடுறோம், இதுல ஏன் போடுறோம் அப்படின்ற சூட்சுமம். கைரேகையில இது குருமேடு, இது குருமேடு, இதுல போட்டுண்டாதான் அது நமக்கு பலிதமாகும். இந்த விரல்ல தான், இந்த நடு விரல்ல தான் நீலம் போடுவாங்க. இந்திர நீலம் சொல்றோம் இல்லையா, அந்த நீலம் வந்து இதுல போடுவாங்க. ஸோ இதுல போடும்போது இது சனிமேடு, இதுல தான் போடணும். இது காமன், இதுல எல்லாமே போடுவாங்க, எல்லா இதுவுமே இதுல போடுவாங்க. காமனா வைரம் போட்டுக்கலாம், வைடூரியம் போட்டுக்கலாம், எல்லாமே இதுல போட்டுக்கலாம். அதே போல இந்த இதை எடுத்துட்டோம்னு சொன்னா, கடைசி ஃபிங்கர் இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா புதன்மேடு, இது சுக்கிரமேடு, இதுல போட முடியாது. அதனால இந்த காமன் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்ல எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இதுதான் இதற்குண்டான அர்த்தம். ஆனா இதையே நீங்க எப்படி போடணும், உங்களுடைய ஜாதகத்திற்கு இந்த ராசிகள் நமக்கு ஒத்துக்குமா, இது போட்டுண்டா நமக்கு நல்லதா, இது போட்டுண்டா நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா. ராசி கற்கள்லாம் சும்மா கிடையாது, ஒரு கிரகத்தை பேஸ் பண்ணி போடுறது. ஒரிஜினலா இருக்கணும், 3 கேரட்டுக்கு மேல இருக்கணும், 1000 சென்ட் ஒரு கேரட், அந்த ஒரு 3 கேரட்டுக்கு மேல இருக்கணும், ஒரிஜினல் ஸ்டோனா இருக்கணும், நல்லதா இருக்கணும். நீங்க வாங்கி போடுற நேரம் பிரம்ம முகூர்த்தமா இருக்கணும். நல்ல நேரத்துல போட்டாதான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அந்த உடம்புல ஓப்பன் செட்டிங்ல இருக்கணும். மஞ்சள் தண்ணியில நினைச்சிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு போட்டுக்கணும், கோவில்ல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து போட்டுக்கணும். இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்த உடனே வாங்கினா போட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னதான் போட்டுக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. செமி ப்ரீஷியஸ்னு ஒன்று இருக்கு, ராசிக்கல் இல்லாத சில கற்கள், ஜாதி கற்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மாசத்துக்கு வரதுக்கு உண்டான ஸ்டோன். ஜனவரி மாசத்துக்கு ஒன்று இருக்கும், அக்டோபர் மாசத்துக்கு, இப்போ அக்டோபர்னா ஓப்பல்னு எடுத்துக்கோங்களேன், ஓப்பல் இருக்கும், டர்காய்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். எனக்கு பிறந்த ராசியே தெரியாதவங்க, எனக்கு பிறந்த மாசம் தான் தெரியும்னு இதுல அவங்க போட்டுக்கலாம், போட்டு ட்ரை பண்ணலாம், போட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி போடணும், வளர்பிறையில போடணும். இதெல்லாம் வளர்ந்து வருது, தேய்பிறையில போடுறதுல வளர்பிறையில போடணும். வளர்பிறையில போட்டால்தான் இதற்குண்டான விஷயம் சக்சஸா இருக்கும்.
அதற்குண்டான ஸ்லோகம் சொன்னாதான் சக்சஸா இருக்கும். நீங்க போட்டுக்கிறது எது எதெல்லாம் தங்கத்துல போட்டுக்கணுமோ அதெல்லாம் தங்கத்துல போட்டுக்கணும், எது எதெல்லாம் வெள்ளியில போட்டுக்கணுமோ அதெல்லாம் வெள்ளியில போட்டுக்கலாம். சரிங்களா? எது எது ஐம்பொன்ல போடணுமோ அது ஐம்பொன்ல போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சோ நீங்க ஜாதகம் பார்த்து போடணும். சும்மா ஏதோ ஒரு கல் வாங்கணும் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஸ்டோன் போட்டுக்கிறதா இருந்தா அது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும். நீங்க வேலை தேடுறீங்களா, வேலைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கணும். கல்யாணத்துக்கு இருக்கா, அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே போல ஒரு வேலையில இருக்கீங்களா, அந்த வேலையில அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைச்சி நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும். கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு மேரிட் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி போடணும். சில பேருக்கு ராசிக்கல் ஒத்து வராதுன்னா அது கிட்டேயே போகக்கூடாது, அது கிட்டேயே போகக்கூடாது. அது நவரத்ன முதலமா இருந்தாலும் அது கிட்டேயே போகக்கூடாது. உங்களுக்கு ஒத்து வராது, இது உங்க ஜாதகத்துல இது சரியா இல்லைன்னா அது கிட்டேயே போகக்கூடாது. பேர் வைக்கிறதும் இப்படிதான், ராசி கற்களும் இப்படிதான். சோ நம்ம இப்படிதான் இருக்கணும். ஒரு வழிமுறைப்படுத்திக்கோங்க. அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேளுங்க. இப்ப இந்த ஃபீல்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், இப்ப எனக்குலாம் இப்ப நான் வந்து ஜமாலஜி பாக்குறேன், நியூமராலஜி பாக்குறேன், நல்ல 30 வருஷ அனுபவம் எனக்குலாம் இருக்கு. இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்களிடம் கேட்டு எப்படி போடணும், அதோடைய வழிமுறை என்ன, எப்படி செய்யணும்னு முறையா நீங்க செஞ்சு பாருங்க. அதற்குண்டான நேரமும் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க செஞ்சு பாருங்க, அது சக்சஸா இருக்கும். சுபம்.